ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கங்காவால் எவ்வளோ முடியுதோ அந்த தொகையை எடுத்துகிட்டு வந்து யமுனா கிட்ட கொடுக்க, யமுனாவும் அதை மறுக்க, இல்லை பரவாயில்லக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டி காவேரி கொடுத்தா தான் வாங்கிப்பியா, நான் கொடுத்தாலாம் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறதுன்னு பெருலாச்சா. அப்படிலாம் இல்லைக்கா, ஏன்க்கா அப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வந்து கங்கா கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு அங்கேருந்து யமுனாவும் நிவின் 2 பேரும் வந்து கிளம்ப பார்க்குற தருணத்தில் நிவின் வந்து யமுனாவை பார்க்குறாங்க. என்ன யமுனா, இதெல்லாம் யார் கொடுத்த நகை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் விளக்க, ஏன் தம்பி அப்படி கேட்குறீங்க, யமுனாவுக்கு நாங்கள் போட வேண்டிய கடமை தானே, அதை தானே செஞ்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும் இது யார் மூலயமா வந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் தம்பி எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எல்லாமே காவேரி அக்காவோட நகைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயக்கமாக சொல்கிறாங்க. எதுக்காக இந்த நகையெல்லாம் தூக்கி மாட்டியிருக்க, எல்லாத்தையும் அங்கேயே கைட்டி வச்சுட்டு வா அப்படின்றாரு. இதை கேட்ட யமுனாவும் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு தயக்கத்தோடு அப்படி நிற்க, நிவின் வேணான்னு சொல்கிற, அது வந்து அவங்க செய்ய வேண்டிய கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, அண்ணா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிடுறாரு. நிவின் அப்பாவும் பதிலுக்கு, ஏன்பா இது எங்கள் வீட்டிலேருந்து போட்டு அனுப்ப வேண்டிய கடமை, அதன் மூலியமாக தானே செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறதெல்லாம் சரிதானா, இல்லைன்னு சொல்லான்னு, இந்த நகையை யார் வாங்கி கொடுத்தது, காவேரிக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்லாவே தெரியும். அந்த நகைலாம் போட்டுன்னு வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, ஆனால் யமுனா இந்த நகையை போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சொல்கிறத பார்த்து, எதுக்காக வேணான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்காக போட்டது, அதை வந்து யமுனாவுக்கு போடணும்னு ஒன்று அவசியம் இல்லையே, அந்த அளவுக்கு நான் ஒன்றும் இல்லாதவளாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. தம்பி, அப்படிலாம் நாங்கள் நினைப்போமா, அப்படிலாம் எதுவும் நினைக்கலப்பா, வீட்டிலேருந்து போட்டு அனுப்ப வேண்டிய கடமைன்ற மாதிரி தான் அவங்க அக்கா செஞ்சுருக்கா. என்ன தம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, யமுனா அந்த நகையை போட்டுட்டு வந்தால் நான் அவளை கூட்டிகிட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அந்த விஜய், என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏன் இப்படிலாம் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தது எதுக்குங்க இவங்க போட்டுட்டு வரணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கோவத்தோட கேட்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் வந்து தவிக்கிறாரு விஜயும். ஒரு பக்கம் ராகினி மூலியமாக விஷயம் வந்து தெரிய வருது. அதனால பசுபதி என்ன பண்ணுறாங்க, விஜயோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து நிவினை பார்த்த பசுபதி என்ன பண்ணுறாங்க, எப்போதும் போல் நிவின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்கள் எப்படி வாழ வேண்டிய மனுஷன் இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்நேரம் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கைலாம் வாழ வேண்டிய ஆள், அதை விட்டுட்டு போயும் திரும்பவும் அதே குடும்பத்தில் வந்து சிக்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நிவினை பார்த்து பேசுகிறாரு. பசுபதி எல்லாரையும் ஒரு மாதிரி சீன்றதை பார்த்தா விஜய் என்ன பண்ணுறாங்க, பசுபதியை வந்து வார்ன் பண்ணுறாங்க. இவ்வளோதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னு நினச்சா அப்புறம் நானாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா பசுபதியும் வந்து அடங்கி போவா. அதுக்கப்புறம் வந்து நிவின் யமுனா 2 பேரும் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் யமுனா, காவேரி, சாரதா எல்லாருமே வந்து திரும்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. யமுனா, பத்திரமா நடந்துக்கோ, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அதிகமாக வந்து சண்டை போடாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு பல அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க. இதை கேட்ட யமுனாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மௌனமாக வந்து கேட்டுக்கிறாங்க. எபிசோடில் காவேரியோட பிறந்த நாளுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே சர்ப்ரைஸோட. விஜய் தன்னோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது காவேரியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவனோட காதலை வந்து எப்படியாவது காவேரி கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருக்காங்க. காவேரியோட பிறந்த நாள் அன்னைக்கு தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துறாரா இல்லையா, அதுக்கு முன்னாடி வெண்ணிலா வந்துடுறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.